தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. கொஞ்சம் இந்த வீடியோ மட்டும் ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்க. உண்மையில் கோவில் திருப்பணிகள் செய்பவர்கள், செய்ய விருப்பம் உள்ளவர்கள் மற்றும் இந்து சமய தெய்வ வழிபாடு மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த பதிவை முழுமையாக கேட்பீங்க. மன்னிச்சிருங்க, இந்த பதிவு கொஞ்சம் நீளமாதா இருக்கும். முத்தாரம்மனை பற்றிய பதிவு இது. அதனால் கொஞ்சம் பொறுமையா கேட்கணும்னு உங்ககிட்ட ரொம்ப பணிவா கேட்கிறேன். தென் தமிழகத்தில் மதுரை தாண்டி தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களை பூர்வீகமாக கொண்ட மக்கள் அனைவரும் கண்டிப்பாக பத்ரகாளி அம்மன், முத்தாரம்மன், உச்சினி மாகாளி அம்மன், சுடலை மாடன், கருப்பசாமி, பேச்சி அம்மன், இசக்கி அம்மன், ஐயனார் போன்ற கிராம தெய்வங்களை பூர்வீகமாகவோ அல்லது குல தெய்வங்களாகவோ தான் வழிபாடு செய்வீங்க. அப்படிப்பட்ட தெய்வங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய கோவில் திருப்பணி பற்றி தான் உங்களிடம் சொல்ல போறேன். தென் தமிழகம் மட்டுமல்லாமல் உலக புகழ் வாய்ந்த தசரா நாயகி முத்தாரம்மன் குலசையில் குடியிருக்கிறார்னு எல்லோரும் தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட முத்தாரம்மன் தன் பக்தர்களுக்காக சுயம்புவாக வந்து அமர்ந்த ஊரை கேட்டிருக்கீங்களா? அந்த ஊர் தான் அம்மன்புரம். அப்படி சுயம்புவாக வந்து அமர்ந்த வரலாறு ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செஞ்சிருக்கோம். அந்த பதிவின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். அன்பார்ந்த முத்தாரம்மன் பக்த கோடி பெருமக்களுக்கும் இந்து சமய வழிபாடு கொண்ட அன்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ அம்மன்புரம் முத்தாரம்மன் கோவில் கட்டுமான வேலையை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போறோம். எங்க ஊர் முத்தாரம்மன் கோவில் பிடி மண் எடுத்து வச்சு கும்பிட்ட கோவில் கிடையாதுங்க. முழுக்க முழுக்க முத்தாரம்மன் தன்னுடைய பக்தர்களுக்காக சுயம்புவாக உடைமரத்தடியில வந்தமர்ந்த தெய்வம். அதே இடத்துல தான் எங்கள் முன்னோர்கள் அப்போதைக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கோவில் கட்டி கொடுத்திருந்தாங்க. இப்போ அதே கோவிலை பல தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. ஏற்கனவே இருந்த கோவில் பழுதடைந்து கட்டிடம் வெடிப்பு ஏற்பட்டு மிக மோசமான நிலையில இருந்ததால ஊர்ல இருக்கிற பெரியோர்கள், சாஸ்திர வல்லுநர்கள் மற்றும் அம்மன் உத்தரவு கேட்டு ஆகம விதிகள் படி அம்மனை சிலை வார்ப்பு செய்து கருவறை கூடிய கல் கட்டிடம் கட்ட முடிவு செஞ்சிருக்காங்க. முத்தாரம்மன் கோவில் கட்டுமான பணி கடந்த வருஷம் கார்த்திகை மாதம் ஆரம்பம் ஆகி நடந்து வருகிறது. இந்த கட்டுமான திருப்பணியை செய்து வருபவர் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் ஊரை சேர்ந்த பல கோவில்களை நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்டி கும்பாபிஷேகம் செய்த அனுபவம் வாய்ந்த ஸ்தபதி ஐயா சிவசங்கரலிங்கம் ஆச்சாரி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் தண்டுபத்து முத்தாரம்மன் கோவில், ஏரல் சேர்மன் சுவாமி கோவில், சிறிவைகுண்டம் கோவில் என நிறைய கோவில்கள் கட்டிய அனுபவம் வாய்ந்தவர். தற்போது கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கப்பட்ட அம்மன்புரம் முத்தாரம்மன் கோவில் அஸ்திவார வேலைகள் முடிந்துள்ளது. அஸ்திவார வேலைகளுக்கு அடுத்தபடியான கல் சேர்மான வேலைகளான வானவர்க்கம், பத்மவர்க்கம், குமுதவர்க்கம் வேலைகள் நிறைவு பெற்றுள்ளது. கோவில் கட்டுமான பணி என்றால் எல்லோருக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். கண்டிப்பாக கோவில் கட்டுமான பணி என்பது தனி ஒருவராலோ அல்லது குறிப்பிட்ட சில பேரோல் மட்டுமோ செய்து முடிக்கக்கூடிய வேலை இல்லை. அவளருளாலே அவள் தாழ் பணிந்தால் மட்டுமே நடைபெறக்கூடிய புண்ணிய செயல். அப்பேற்பட்ட திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலை கட்டவே கூலிகள் கொடுக்க பண தட்டுப்பாடு ஏற்பட்டதாக புராணங்கள் சொல்கின்றன. அதேபோல் அம்மன்புரம் முத்தாரம்மன் கோவில் கட்டுமான வேலைக்கும் பண தட்டுப்பாடுகள் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரில் அனைத்து மக்களுக்கும் சமவரி என்ற முறையில் மக்கள் கட்டுமான பணிக்கு பணங்கள் கொடுத்து வருகின்றனர். அதுபோக முத்தாரம்மன் மேல் பற்று கொண்ட அனைத்து முத்தாரம்மன் பிள்ளைகளும் அவர்களால் இயன்ற நன்கொடைகளை வழங்கி வருகின்றனர். இப்படியாக அம்மன்புரம் முத்தாரம்மன் கோவில் கட்டுமான வேலைகள் நடைபெற்று வருகின்றது. மேலும் கோடான கோடி முத்தாரம்மன் பிள்ளைகளும் இந்து சமய வழிபாடு கொண்டவர்களும் திருப்பணி என்றால் வாரி வழங்கும் இறை தொண்டர்களும் பலர் இருக்கின்றனர். அவர்களிடம் எங்களால் நேரில் சந்தித்து திருப்பணி நன்கொடை கேட்க முடியாமல் இருக்கின்றோம். அவர்களை இதேபோல் இணைய வழி யூடியூப் உதவியால் கேட்க நினைக்கின்றோம். ஒவ்வொரும் யூடியூப் பல்வேறு இணைப்புக்காக பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது அம்மன்புரம் முத்தாரம்மன் கோவில் கட்டுமான திருப்பணிக்காக இந்த யூடியூப் சேவையை பயன்படுத்துகிறோம். அனைத்து முத்தாரம்மன் பிள்ளைகளும் இந்து சமய வழிபாடு கொண்டவர்களும் திருப்பணி என்றால் வாரி வழங்கும் இறை தொண்டர்களும் அம்மன்புரம் முத்தாரம்மன் கோவில் கட்டுமான பணிக்கு உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பதிவு யாரிடமும் பணம் பறிக்கும் நோக்கத்தில் என்று நினைக்க வேண்டாம். இது முழுக்க முழுக்க தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா நயினார்பத்து பஞ்சாயத்து உடன்குடி மாநாடு தண்டுபத்து கிராமம் அருகே அமைந்துள்ள அம்மன்புரம் கிராம முத்தாரம்மன் கோவில் திருப்பணிக்காக கேட்கப்படும் நன்கொடை மட்டுமே. கோவில் கட்டுமான பணி நிலவரங்கள் இதே யூடியூப் சேனலிலும் இன்ஸ்டா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்திருக்கோம். நன்கொடை அளிக்க விருப்பமுள்ள அன்பர்கள் நன்கு விசாரித்துவிட்டு நன்கொடை வழங்கலாம்.
நீங்கள் தரும் நன்கொடைகளுக்கு உரிய நன்கொடை ரசீதுகள் கண்டிப்பாக வழங்கப்படும். நன்கொடை தரும் அன்பர்கள் பெயர்கள் கோவில் திருப்பணி நன்கொடை கல்வெட்டுகளில் வருங்கால தலைமுறைகள் அறிந்து கொள்ளும் வகையில் கல்வெட்டுகளில் பொறிக்கப்படும். நீங்கள் முத்தாரம்மனுக்கு வழங்கும் நன்கொடை என்பது மணலாகவோ, சிமெண்டாகவோ, நிலை கதவாகவோ, நிலை வாசலாகவோ, செங்கல்லாகவோ, பணமாகவோ இருக்கலாம். என் பணமும் அதில் சேரட்டும் என்று பணம் கொடுத்து புண்ணியத்தை சேர்த்து கொள்ள விரும்புபவர்கள் மேலும் விவரங்கள் கேட்கவோ, தெரிந்து கொள்ளவோ, தங்களை நேரில் சந்திக்கவோ எங்களிடம் தெரிவிக்கலாம். எங்களின் தொடர்பு கொள்ள வேண்டிய திருப்பணி குழு விவரங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்திருக்கோம். எங்களின் வேண்டுகோளை ஏற்று இந்த பதிவை பொறுமையுடன் முழுமையாக கேட்ட இறை தொண்டர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். பொதுவாகவே எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் நம்மால் முடிந்ததை செய்வது நமக்கு நற்பலன்களை கொடுக்கும். ஒரு ஏழை மாணவனின் படிப்புக்கு நம்மால் முடிந்ததை செய்யச் சொல்கிறார்கள். பசிப்போருக்கு இல்லை என்று சொல்லாமல் உணவு வழங்கச் சொல்ல அறிவுறுத்துகிறது சாஸ்திரம். அதேபோல் கோயில்களின் புனரமைப்பு பணிகளுக்கு நம்மால் முடிந்ததை செய்வது நம் முன்னோர்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும், நமக்கும் புண்ணியம் கிடைக்கும், நம் சந்ததிகளுக்கும் புண்ணியம் சேரும் என்கிறது தர்மசாஸ்திரம். இதைத்தான் ஒவ்வொரு தருணத்திலும் மக்களிடம் எடுத்துரைத்துக் கொண்டே இருந்தார் காஞ்சி மகான். கோயில் திருப்பணிக்கு நம்மால் என்ன கொடுக்க முடியுமோ கொடுக்க வேண்டும். சுவாமி மற்றும் அம்பாள் வீதியுலா வருவதற்கு வாகனங்கள் செய்து கொடுக்கலாம். பிராகார வலத்தில் பக்தர்கள் சிரமமின்றி நடப்பதற்கு வசதியாக பிராகார பாதை அமைத்துக் கொடுக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கோயிலின் திருப்பணிக்காக ஒரேயொரு செங்கல்லை வழங்கினால் கூட அது புண்ணியத்தில் சேரும் என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அதாவது நாம் தருகிற செங்கல்லானது ஆலயத்தில் எத்தனை வருடங்கள் இருக்கிறதோ அத்தனை 1000 வருடங்கள் நாம் கைலாயத்திலோ வைகுண்டத்திலோ வாசம் செய்யலாம். உன்னுடைய தர்மமாக ஒரு செங்கல் கொடுத்தாலும் அந்த செங்கல் அந்த ஆலயத்தில் எத்தனை வருஷங்கள் உள்ளதோ அத்தனை 1000 வருஷங்கள் கைலாசத்திலோ வைகுண்டத்திலோ வாசம் செய்யலாமாம். ஒரு சிவபூஜை அல்லது கும்பாபிஷேகம் ஆகியவற்றை முன் நின்று நடத்துபவரை விட அதற்கு உதவி செய்பவர்களுக்கு புண்ணியம் அதிகமாம். அதனால்தான் எங்கேயாவது கும்பாபிஷேகம் திருப்பணி என்றால் என் பணமும் அதில் சேரட்டும் என்று பணம் கொடுத்து புண்ணியத்தை சேர்த்துக் கொள்கின்றனர். தெய்வ திருப்பணிகளுக்கு கொடுத்தால் புண்ணியம். கொடுத்து பாருங்கள், அந்த புண்ணியம் எப்படி வேலை செய்கிறது என்று தெரிந்து கொள்வீர்கள். திருப்பணியாளர்கள் இப்பிறவியில் அரசனைப் போல் வாழ்வார்கள் அல்லது அரசனாக வாழ்வார்கள். இழந்த பதவியை மீண்டும் பெற்று இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்று வாழ்வார்கள். இவர்களின் தலைமுறையில் இவருக்கு பின்வரும் 108 தலைமுறையினரும் அரசனுக்கு நிகராக பேரும் புகழும் தனமும் செல்வாக்கும் பெற்று வாழ்வார்கள். இவர்களின் குலம் தெய்வ குலம் என்று உலகத்தாரால் பேசப்படும். திருப்பணிக்கு நன்கொடை அளிப்பவர்கள் பூலோகத்தில் வாழும் போதே தெய்வமாக வழிபடுவார்கள். மனித ரூபத்தில் உள்ளவரை உலகம் தெய்வமாக வழிபடும். தெய்வத்திற்கு கிடைக்கும் அனைத்தும் உயர்வுகளையும் பெறுவார்கள். ஓம் சக்தி முத்தாரம்மா, பராசக்தி முத்தாரம்மா.